வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், ஆளும் திமுகவைச் சேர்ந்த 3 வேட்பாளர்களும், எதிர்க்கட்சியான அதிமுகவைச் சேர்ந்த 2 வேட்பாளர்களும் தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு வியாழக்கிழமை முடிவடைந்ததை அடுத்து, தேர்தல் அதிகாரி பி. சுப்பிரமணியம் வெற்றி பெற்ற 6 வேட்பாளர்களுக்கும் தேர்தல் சான்றிதழ்களை அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கு மொத்தம் 13 வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இருப்பினும், முழுமையான ஆய்வு செயல்முறைக்கு பிறகு 7 சுயேச்சை வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இந்த வேட்பாளர்கள் தேவையான தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்ய தவறியது கண்டறியப்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட செல்லுபடியாகும் வேட்புமனுக்கள் ஏஎம்எம் இன் கமல்ஹாசன், பி. வில்சன், ராஜாத்தி என்கிற சல்மா, திமுகவைச் சேர்ந்த எஸ்.ஆர். சிவலிங்கம், அதிமுகவைச் சேர்ந்த ஐ.எஸ். இன்பதுரை மற்றும் எம். தனபால் ஆகியோரின்வை. செல்லுபடியாகும் வேட்புமனுக்களின் எண்ணிக்கை கிடைக்கக்கூடிய இடங்களின் எண்ணிக்கையுடன் சரியாக பொருந்தியதால் 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர்களான வில்சன், சல்மா மற்றும் சிவலிங்கம் ஆகியோர் சி.என். அண்ணாதுரை மற்றும் எம். கருணாநிதி ஆகியோரின் நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்தினர். இந்த அடையாளச் செயல் அவர்களின் கட்சியின் பாரம்பரியத்தையும் தலைமையையும் அடிக்கோடிட்டு காட்டியது. இதற்கிடையில், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக பிரதிநிதிகளான என்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் அதிமுக தலைமையகத்தில் கட்சி சின்னங்களான எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் ஜெ. ஜெயலலிதா ஆகியோருக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். அவர்களின் வருகை கட்சியின் அடிப்படை பிரமுகர்களுக்கு விசுவாசத்தை குறிக்கிறது மற்றும் அவர்களின் போட்டியற்ற வெற்றியை கொண்டாடியது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.